தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் நகரத்தில் பரபரப்பான தெருக்களும் வண்ணமயமான சந்தைகளும் நிறைந்த ஒரு பின்னணியில் சரஸ்வதி என்ற பெண் ஒரு பழமையான கடுமையான குடும்பத்தில் பிறந்தாள். பெண்ணாக பிறந்ததற்காக அவளை எப்போதும் புறக்கணித்தனர். அவளது தாயை பெண்ணை பெற்றதற்காக அனைவரும் குறை கூறினர். தாய் சரஸ்வதியை அன்பு செய்வதற்கு பதிலாக வீட்டின் எல்லா பிரச்சனைகளையும் அவள் மீது சுமத்தினார். ஒரு வருடம் கழித்து சரஸ்வதிக்கு ஒரு தம்பி கார்த்திக் பிறந்தான். அவன் வீட்டின் நட்சத்திரமானான். அனைவரின் அன்பும் கவனமும் அவனுக்கு மட்டுமே. சரஸ்வதிக்கு புதிய ஆடை, நல்ல உணவு, குளிரில் ஒரு போர்வை கூட கிடைக்கவில்லை. எல்லாம் தம்பிக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று அவளுக்கு கற்பிக்கப்பட்டது. படிப்பு விஷயத்தில் கார்த்திக்கை ஒரு நல்ல தனியார் பள்ளியில் சேர்த்தனர். ஆனால் சரஸ்வதிக்கு படிக்கக்கூட அனுமதி கிடைக்கவில்லை. அவள் படிப்பை கனவு கண்டபோது அப்பா கூறினார், பெண்ணுக்கு படிப்பு எதற்கு, இனி வேலை செய்து திருமணத்திற்கு தயாராக வேண்டும். இந்த வார்த்தைகள் அவளை தளரவிடவில்லை. 16 வயதில் கோயம்புத்தூரில் ஒரு துணி தொழிற்சாலையில் வேலை தொடங்கினாள். பகல் வேலை, இரவு ரகசியமாக படிப்பு. புத்தகங்கள் அவளின் ஒரே நண்பர்களாகின. 3 வருட கடின உழைப்பால் அவள் உயர்நிலை பள்ளித் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். யாருடைய உதவியும் இல்லாமல் அவளின் மன உறுதியால் மட்டுமே. பெண்ணாக இருப்பதற்காக தன்னை தாழ்த்தப்பட அனுமதிக்க மாட்டேன் என்று சரஸ்வதி முடிவு செய்தாள். ஓரிரவு அனைவரும் தூங்கும்போது வீட்டை விட்டு வெளியேறினாள். கோயம்புத்தூரில் ஒரு சிறிய பிளாட்டை வாடகைக்கு எடுத்து புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். ஒரு சிறிய ஹோட்டலில் வெயிட்டராக வேலை கிடைத்தது. அங்கு அருண் என்ற இளைஞனை சந்தித்தாள். ஹோட்டல் உரிமையாளரின் மகனான அருண் இராணுவத்திலிருந்து திரும்பி மீண்டும் கல்லூரியில் சேர தயாராகிக் கொண்டிருந்தான். அவன் சரஸ்வதியை உண்மையாக பாராட்டினான். அவர்கள் காதலித்தனர். ரகசியமாக திருமணம் செய்து அவளின் பிளாட்டில் ஒன்றாக வாழ்ந்தனர். ஆனால் இந்த ரகசியம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. அருணின் தாய் லட்சுமி ஹோட்டலின் மேலாளராகவும் இருந்தவர். அவர்களுக்கு இந்த திருமணம் தெரிந்தபோது கோபம் வந்தது. சரஸ்வதியை அவமானப்படுத்தி, உன்னை வேலைக்கு எடுத்தது பரிதாபத்தால், இப்போது என் மகனை ரகசியமாக திருமணம் செய்தாயா என்று கூறினார். அவளை வேலையிலிருந்து நீக்கி சம்பளம் கூட தரவில்லை. என் மகனுக்கு உன்னை விட சிறந்த பெண்கள் கிடைப்பார்கள் என்று அவர் கூறினார். சரஸ்வதி, நான் அவனை கட்டாயப்படுத்தவில்லை, நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலித்தோம் என்று கூறினாள். ஆனால் லட்சுமி ஒன்றும் கேட்கவில்லை. அவர்கள் சரஸ்வதியை பிரிக்க முடிவு செய்தனர். ஒரு நாள் அவர்கள் சரஸ்வதியின் பிளாட்டில் நுழைந்து கோபத்தில் தளவாடங்களை உடைத்தனர். அருண் வந்து தாயை சமாதானப்படுத்த முயன்றான். நாங்கள் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிறோம், நீ ஒரு பாட்டியாகப் போகிறாய் என்று கூறினான். ஆனால் லட்சுமி, அந்த குழந்தை உன்னுடையது என்று யார் கூறினார் என்று கூறினார். அருண் உறுதியாக, எனக்கு உறுதியாக தெரியும், அது என் குழந்தை என்று கூறினான். லட்சுமி அழுது, உன் எதிர்காலத்தை அழித்து விட்டாய் என்று கூறினார். சரஸ்வதி மாமியாரின் வெறுப்பில் தொடங்கிய ஒரு திருமணத்தில் நுழைந்தாள். அருண் நிலைமைகள் மேம்பட்டால் ஒரு பெரிய திருமணம் நடத்துவதாக வாக்குறுதி அளித்தான். ஆனால் சரஸ்வதி லட்சுமியின் வீட்டில் வசிக்க வேண்டியிருந்தது. கர்ப்பிணியாக இருந்தபோதும் வீட்டு வேலைகளும் ஹோட்டலில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதும் செய்ய வேண்டியிருந்தது. லட்சுமி எப்போதும் அவளை குறை கூறினார். நீ எதற்கும் உதவாதவள், சோம்பேறி என்று கூறினார். 5 வருடங்களுக்கு மேல் சரஸ்வதி இந்த அவமானங்களை தாங்கினாள். சில சமயங்களில் இரவில் தனியாக அழுது, ஏன் நான் இவை அனைத்தையும் தாங்க வேண்டும் என்று கேட்டாள். அருண் அவளை ஆறுதல் படுத்தினான். அவளின் ஒரே ஆறுதலாக இருந்தான். ஒரு நாள் லட்சுமி ஒரு மோசடியில் சிக்கி எல்லா பணத்தையும் இழந்தார். என்னுடைய எல்லாம் போய்விட்டது என்று அவர் அழுதார். அருண் பதறினான். இனி நாம் என்ன செய்வோம்? சரஸ்வதி அமைதியாக கூறினாள், உன் தாய் வேண்டுமென்று செய்யவில்லை, அவர் ஏமாற்றப்பட்டார். நான் சிறிது பணம் சேமித்து வைத்திருக்கிறேன். ஒரு சிறிய பிளாட்டை வாடகைக்கு எடுக்கலாம். ஆனால் லட்சுமி கோபப்பட்டார். உன்னை போன்ற ஒரு ஏழை பெண்ணை அருண் திருமணம் செய்ததே இந்த பிரச்சனைக்கு காரணம். சரஸ்வதி கோபப்படாமல் அமைதியாக தன் சேமிப்பை பயன்படுத்தி
ஒரு சிறிய அடித்தள பிளாட்டை வாடகைக்கு எடுத்தாள். பின்னர் லட்சுமி நோய்வாய்ப்பட்டார். அருண் 2 வேலைகள் செய்தான். சரஸ்வதியும் வீட்டிலிருந்து சிறிய வேலைகள் எடுத்தாள். வாழ்க்கை கடினமாக இருந்தது. அருணின் அன்பு கூட குறைந்தது. இருப்பினும் சரஸ்வதி தன் மகள் விஜயலட்சுமி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினாள். விஜயலட்சுமிக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சரஸ்வதி பசியோடு இருந்தும் அதை வாங்கிக் கொடுத்தாள். ஆனால் லட்சுமி இதை கேலி செய்தார். உன் மகளை நீ அதிகமாக செல்லமாக்குகிறாய். அருணுக்கு அதிக கவனம் கொடு. சரஸ்வதி பதிலளித்தாள். என் கணவரும் மகளுக்கு சிறந்ததை விரும்புகிறார். அதில் உனக்கு பெருமை இருக்க வேண்டும். லட்சுமி கோபப்பட்டார். உன் ஏழை குடும்பமே எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியது. சரஸ்வதி அமைதியாக பதிலளித்தாள். உன் தவறான முடிவுகளால் தான் உன் பணத்தை இழந்தாய். இது லட்சுமியை மேலும் கோபப்படுத்தியது. அவர் வீட்டு பொருட்களை உடைத்தார். சரஸ்வதி விஜயலட்சுமியை அழைத்து வீட்டிற்கு வெளியே சென்றாள். லட்சுமி நோயாளியாக நடித்து அருணின் இரக்கத்தை பெற முயன்றார். எப்போதும் சரஸ்வதியை ஆதரித்த அருண் இப்போது அவளை குறை கூறினான். உன் நடத்தை என் தாயை வருத்தப்படுத்துகிறது. சரஸ்வதி அதிர்ந்து, நானா? உன் தாய் எப்போதும் என்னை அவமானப்படுத்துகிறார். அவரின் தவறுகளால் தான் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் என்று கூறினாள். அருண் அமைதியாக, அவர் நோயாளி, சிறிது பொறுமை காட்டு என்று கூறினான். இந்த உரையாடல் அவர்களுக்கு இடையே இடைவெளியை அதிகரித்தது. எல்லா சவால்களுக்கு மத்தியிலும் சரஸ்வதி தன் குடும்பத்தை பராமரித்தாள். விஜயலட்சுமி உயர்நிலைப் பள்ளியை அடைந்தபோது சரஸ்வதியின் முயற்சிகளால் அவர்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்க முடிந்தது. ஆனால் லட்சுமி இவை அனைத்தும் அருணின் உழைப்பு என்று கூறி சரஸ்வதியின் பங்களிப்பை மறைத்தார். சரஸ்வதி பேசாமல் வீட்டை ஒழுங்குபடுத்துவதில் கவனம் செலுத்தினாள். லட்சுமியின் அவமானங்களுக்கு அவள் ஒரு மனதளவிலான சுவர் கட்டியிருந்தாள். இருப்பினும் ஒரு நாளெல்லாம் சரியாகும் என்று அவள் நம்பினாள். ஆனால் அவளின் திருமணம் உடைந்து தொடங்கியது. அருண் ஒரு புதிய வேலையில் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரிந்தான். அலுவலகத்தில் கூட்டங்கள் உள்ளன என்று கூறி இரவு முழுவதும் வெளியில் இருந்தான். சரஸ்வதிக்கு தெரியும், இந்த கூட்டங்கள் மது அருந்துவதும் மற்ற பெண்களுடன் சந்திப்பதும் ஆகும். அவள் எதிர்ப்பு தெரிவித்த போது அருண் கோபப்பட்டான். உன்னுடையையும் தோற்றத்தையும் பார், நீ என் மனைவி போல் கூட தெரியவில்லை. இந்த வார்த்தைகள் சரஸ்வதியை வேதனைப்படுத்தின. இந்த குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையின் சிறந்த ஆண்டுகளை தியாகம் செய்த பிறகும் அவன் அவளை அவமானப்படுத்துகிறான். ஒரு இரவு மது அருந்தி வந்த அருண் காலையில் அலுவலகத்தில் ஒரு ஒப்பந்தத்தை மறந்து வைத்ததை நினைவு கூர்ந்தான். 10 நிமிடங்களில் அதை என் அலுவலகத்திற்கு கொண்டு வா என்று அவன் கட்டளையிட்டான். சரஸ்வதி உடைமாறக்கூட நேரமில்லாமல் ஒரு டாக்ஸியில் கோயம்புத்தூர் நகரத்தில் உள்ள அவனது அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கு அருண் அவளை கோபத்துடன் பார்த்து, இந்த உடை என்ன, என்னை அவமானப்படுத்த வேண்டுமா என்று கூறினான். அப்போது ஒரு சக பணியாளர் கேட்டார், இவள் உன் மனைவியா? அருண் ஒரு நொடி கூட யோசிக்காமல், இல்லை, இவள் வீட்டில் துப்புரவு செய்ய வரும் ஒரு வேலைக்காரி என்று கூறினான். சரஸ்வதியின் இதயம் உடைந்தது. அவன் அவளை மனைவியாக ஏற்காமல் எல்லோருக்கு முன்னிலையிலும் அவமானப்படுத்தினான். சரஸ்வதி கண்ணீர் வழிய அங்கிருந்து திரும்பினாள். வழியில் ஒரு கடையில் நுழைந்து தன்னம்பிக்கை திரும்பப் பெற சில புதிய ஆடைகள் வாங்கினாள். வீட்டிற்கு திரும்பிய போது அருண் மீண்டும் அவமானப்படுத்தினான். எவ்வளவு உடை மாற்றினாலும் நீ இப்படித்தான், என் பணத்தை வீணாக்கினாயா? லட்சுமியும் சேர்ந்து, உன்னை போன்றவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் பெயர் பொருந்தாது என்று கூறினார். சரஸ்வதியின் கோபமும் வேதனையும் வளர்ந்தன. இவை அனைத்தும் விஜயலட்சுமியின் முன்னிலையில் நடப்பது அவளை மேலும் வேதனைப்படுத்தியது. என் மகள் என் வாழ்க்கையை மீண்டும் வாழக்கூடாது என்று அவள் உறுதியாக இருந்தாள். திடீரென அருண் குளிர்ந்த குரலில் கூறினான், சரஸ்வதி, இந்த உறவு இனி வேண்டாம். எனக்கு விவாகரத்து வேண்டும். வேறு இடம் பார்த்து போ. சரஸ்வதி அதிர்ந்து, இந்த வீட்டை நான் அதிக உழைப்பால் உருவாக்கினேன் என்று கூறினாள். அருண் வெட்கமில்லாமல், நான் வேறு ஒரு பெண்ணுடன் உறவில் இருக்கிறேன். அவள் கர்ப்பிணி. அவள் இங்கு வசிப்பாள்.
அவள் எனக்கு பொருத்தமானவள் என்று கூறினான். சரஸ்வதி கண்கள் தீப்பற்றி, நீ என்னை ஏமாற்றி இப்போது நான் குற்றவாளியா என்று கேட்டாள். லட்சுமி சரஸ்வதியின் ஆடைகளை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு, உன் இருப்பு என் மகனின் எதிர்காலத்தை தடுக்கிறது. உன்னால் ஒரு ஆண் குழந்தையை கூட பெற முடியவில்லை என்று கூறினார். அப்போது விஜயலட்சுமி பள்ளியிலிருந்து வந்து எல்லாவற்றையும் பார்த்தாள். கண்ணீர் வழிய, அம்மா, இவர்கள் உன்னை இப்படி செய்ய அனுமதிக்காதே. அப்பா உன்னை ஏமாற்றுகிறார், பாட்டி உன்னை வெறுக்கிறார் என்று அழுதாள். லட்சுமி விஜயலட்சுமியை குறை கூறினார். உன் தாய் உன்னை மோசமாக கற்பித்தாள். விஜயலட்சுமி கோபத்துடன், உன்னை நான் வெறுக்கிறேன், நீ எப்போதும் அம்மாவை அவமானப்படுத்துகிறாய் என்று கூறினாள். அந்த நொடியில் சரஸ்வதி வருடங்களாக இருந்த கோபத்தை வெளியிட்டாள். இந்த வீடு எங்களுடையதும் கூட, உங்கள் தவறுகளுக்கு எங்களை வெளியேற்ற மாட்டோம் என்று அவள் கத்தினாள். அருணை பார்த்து, விவாகரத்து வேண்டுமென்றால் இந்த வீட்டின் பாதி மதிப்பையும் விஜயலட்சுமியின் செலவுகளுக்கு மாதந்தோறும் பணமும் தர வேண்டும், இல்லையெனில் நான் நீதிமன்றத்திற்கு செல்வேன். அருண் முதலில் புச்சகித்தாலும் விஜயலட்சுமி, நான் உன் அலுவலகத்திற்கு சென்று உன் உண்மையான முகத்தை எல்லோரிடமும் கூறுவேன் என்று கூறியபோது அவன் பயந்தான். அவன் சரஸ்வதிக்கு பணத்தை மாற்றி அவள் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். விவாகரத்து சரஸ்வதியை வேதனைப்படுத்தியது. வருடங்களின் தியாகமும் வேதனையும் அவளை தளர வைத்தன. ஆனால் துக்கம் உணவு தராது, வாழ்க்கை காத்திருக்காது என்று அவள் நினைத்தாள். விஜயலட்சுமிக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க அவள் வேலை தேடினாள். கோயம்புத்தூரில் ஒரு ஏஜென்சி மூலம் வீட்டு வேலைக்காரியாக வேலை தொடங்கினாள். அவளின் துல்லியமும் நேர்மையும் ஏஜென்சிக்கு அவளை ஒரு நம்பகமான வேலைக்காரியாக்கியது. ஒரு நாள் ஏஜென்சி மேலாளர் உமர் என்ற ஒருவரின் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். இது ஒரு கடினமான வேலை, முன்பு பலர் விட்டு சென்றனர். ஆனால் உன்னால் முடியும் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். 3 மடங்கு சம்பளம், விஜயலட்சுமியின் கல்லூரி செலவுகளுக்கு ஒரு வாய்ப்பு. சரஸ்வதி தயக்கமின்றி, நான் எடுக்கிறேன் என்று கூறினாள். உமரின் வீடு கோயம்புத்தூரின் ஒரு அமைதியான பகுதியில் மிகவும் சுத்தமாக இருந்தது. இங்கு சுத்தம் செய்ய என்ன இருக்கிறது என்று சரஸ்வதி யோசித்தாள். ஆனால் வேலையை இழக்காமல் இருக்க அவள் திரைகளை தேய்த்து, படுக்கை விரிப்புகளை துவைத்து, குளிர்சாதன பெட்டியை ஒழுங்கு செய்தாள். நேரம் மிச்சமிருந்த போது அவள் அருகிலுள்ள சந்தையிலிருந்து காய்கறிகள் வாங்கி யூகித்து ஒரு உணவு தயாரித்தாள். உமர் அவள் வேலை செய்யும்போது வீட்டில் இருப்பதில்லை. அவள் ஒரு குறிப்பு எழுதி, உங்களுக்கு பிடித்த உணவை கூறினால் நான் தயாரித்து வைக்கிறேன் என்று குளிர்சாதன பெட்டியில் ஒட்டி வைத்தாள். ஒரு நாள் உமரின் காலண்டரில் ஒரு தேதி குறிக்கப்பட்டிருப்பதை சரஸ்வதி கண்டாள். ஒருவேளை யாரையாவது அழைக்கிறாரோ என்று நினைத்து அவள் ஒரு சிறப்பு உணவு தயாரித்தாள். அவள் சமைக்கும்போது உமர் எதிர்பாராத விதமாக வீட்டிற்கு வந்தார். இந்த உணவு எதற்கு என்று கேட்டார். சரஸ்வதி, நாளை ஒரு சிறப்பு நாள் என்று கண்டேன், அதற்காக என்று கூறினாள். உமர், சரி, சுத்தம் செய்து போ என்று கூறினார். மறுநாள் குளிர்சாதன பெட்டியில் ஒரு குறிப்பு, உணவுக்கு நன்றி. சரஸ்வதி அந்த சிறிய வார்த்தைகளில் மகிழ்ச்சி கண்டாள். அவர்கள் குறிப்புகள் மூலம் பேசினர். சூப் நன்றாக இருந்தது, இனி சூடாக வை, இரவு உணவு அருமை என்று. ஒருமுறை உமர் ஒரு பூச்செடி கொண்டு வந்து, இதை பராமரிக்க வேண்டும் என்று கூறினார். சரஸ்வதி வேலையில் அதிக மகிழ்ச்சி கண்டாள். விஜயலட்சுமி, அம்மா, உன் முகத்தில் ஒரு புன்னகை பார்க்கிறேன், யாரையாவது சந்திக்கிறாயா என்று கேட்டாள். சரஸ்வதி சிரித்து, என்ன கேள்வி, நான் வேலையை ரசிக்கிறேன், அவ்வளவுதான் என்று கூறினாள். ஒரு நாள் உமர் ஜலதோஷத்தால் வீட்டில் இருந்தார். உனக்கு வேண்டாம், போய் ஓய்வு எடு என்று கூறினாலும் சரஸ்வதி மருந்து வாங்கி கோழி சூப் தயாரித்து, மருந்து எடுத்து சூப் குடி என்று ஒரு குறிப்பு வைத்தாள். மறுநாள் உமர் நன்றி கூறி சில அழகு பொருட்கள் அவளுக்கு வாங்கிக் கொடுத்தார். சரஸ்வதி இது எனக்கு வேண்டாம் என்று கூறினாலும் உமர் உன் கவனிப்புக்கு ஒரு சிறிய நன்றி என்று கூறினார்.
அவர், உன் உணவு ருசியாக இருக்கிறது, ஆனால் தனியாக சாப்பிடும்போது அதன் ருசி குறைகிறது. குடும்பத்துடன் சாப்பிடுவதை நான் இழக்கிறேன் என்று கூறினார். சரஸ்வதி, ஆமாம், அன்பானவர்களுடன் உணவை பகிர்ந்து சாப்பிடும்போது ருசி அதிகரிக்கும் என்று பதிலளித்தாள். ஒரு நாள் உமர், ஒரு நாள் என்னுடன் இரவு உணவு சாப்பிடுவாயா என்று கேட்டார். சரஸ்வதி, விவாகரத்திற்குப் பிறகு நான் யாருடனும் இரவு உணவு சாப்பிடவில்லை. ஆனால் சரி, வருகிறேன் என்று கூறினாள். அவர்கள் ஒன்றாக இரவு உணவு சாப்பிட்டு பேசினர். அந்த காலண்டரில் உள்ள தேதி உமரின் தாயின் நினைவு நாள் என்று தெரிந்தது. ஒரு காதல் விஷயமல்ல என்று சரஸ்வதி புரிந்து கொண்டாள். உமர் மற்றவர்களை விட வித்தியாசமானவர் என்று அவளுக்கு தோன்றியது. வாரங்கள் கடந்த பிறகு உமர் சரஸ்வதியிடம் திருமணம் கேட்டார். உன் மகள் விஜயலட்சுமியை நான் என் மகளாக பார்ப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். திருமண நாளில் உமர் ஒரு ஹோட்டலில் ஒப்பந்தம் கையெழுத்திட சென்றார். சரஸ்வதி வெளியில் காத்திருந்த போது அருண் அங்கு வந்தான். நீ ஒரு பணக்காரனை கவர முயல்கிறாயா என்று அவமானப்படுத்தினான். சரஸ்வதி, இனி நீ என்னை பாதிக்க முடியாது, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று கூறினாள். உமர் வெளியே வந்து, நீதான் சரஸ்வதி கூறிய அந்த மோசமான மனிதன், உன்னுடன் எந்த ஒப்பந்தமும் இருக்காது என்று அருணிடம் கூறினார். அருண், எனக்கு இந்த வேலை வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று கெஞ்சினான். உமர், சரஸ்வதி இப்போது என் வாழ்க்கையின் பகுதி, உன்னை இனி பார்க்க விரும்பவில்லை என்று கூறினார். மாதங்கள் கடந்து திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது அருண் மீண்டும் வீட்டிற்கு வந்தான். விஜயலட்சுமியை வேறு ஒருவர் வளர்க்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினான். விஜயலட்சுமி, நீ என் தந்தை இல்லை, உமர்தான் என் உண்மையான தந்தை, அவர் எங்களை கவனிக்கிறார் என்று கூறினாள். உமர் அருணை முஷ்டி மடக்கி, மீண்டும் வரவேண்டாம் என்று கூறினேன், இனி வந்தால் காவல்துறையை அழைப்பேன் என்று கூறினார். அருண் பின்னர் திரும்பி வரவில்லை. சரஸ்வதியும் உமரும் விஜயலட்சுமியும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தனர். விஜயலட்சுமி பின்னர் வெளிநாட்டில் படிக்க சென்றாள். உமர் எல்லாவற்றையும் கவனித்தார்.